நேர்களுக்கு வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் ஏராளமான தகவல்கள் எம்பசம். அவை அனைத்திற்கும் முதலில் தலைப்புச் செய்திகள். சலுகை கடன் வசதியை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். பொருளாதார மறுசீரமைப்பு தொடர்பிலும் கரிசனை. மத்திய வங்கி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரனை உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிப்பு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் செயற்பாடு தொடர்பில் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கருத்து. இந்த நாட்டிலையும் அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்குமையானால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். தொடர்வது உள்நாட்டு செய்திகள். நுவரெலியா லபுகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சரவை அந்தஸ்தற்ற விசேட பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் நேற்று அந்த இந்தியாவிலே பிடிபட்ட அந்த அபிநாத் அவர்களை விடுவதற்கு நேற்று அந்த பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணார்கள். அதான் ஒரு மனிதாபிமானம். ஆகவே அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வரணும். இந்த நாட்டிலையும் அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்குமையானால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். இப்ப கூட அது லேட் இல்லை. ஏன்னா இம்ரான் கான் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரா இருந்து அவருக்கு அந்த மனிதாபிமானம், விட்டு கொடுக்கும் தன்மை இதெல்லாம் இருந்திருக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த நாட்டின் பிரதமராக வந்தாலும் கூட தன்னுடைய எதிரி நாடான இந்தியாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட கைதியை விடுவிப்பதற்கு அவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்தது எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எங்க மனசுல அப்படி வரணும். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் எவ்வித பிரச்சினைகளும் இல்லை எனவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதே தமது நோக்கம் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறியுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதே தமது நோக்கம் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறியுள்ளது. தனது ஆட்சி காலத்தின் போது இந்திய அரசாங்கத்தால் சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்புக்கு தமது நன்றிகளை மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தால் குறித்த செயற்திட்டம் கைவிடப்பட்டுள்ளமை தொடர்பில் தாம் கவலை அடைவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் சலுகையை மேலும் ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த கடன் சலுகைக்கான 6வது தவணையை விடுவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வின் பின்னர் நிதியம் இந்த அறிக்கையை விடுத்துள்ளது. மெனுவேலா கொரேடி தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு கடன் சலுகை தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஆராய்ந்து இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாட்டை மீண்டும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இலங்கை முன்னெடுத்துள்ள தொடர் முயற்சியை பாராட்டுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் சலுகையில் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் 5 தவணைகளில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய எஞ்சியுள்ள $500 மில்லியன் டாலரை ஒரு வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கூறுகின்றனர். பொருளாதார மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை இடைக்கிடையே மீளாய்வு செய்து அது தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட பின்னர் நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு கடனை விடுவிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் எடுத்த இந்த தீர்மானம் முதலீட்டு நம்பிக்கையை வெற்றி கொள்வதற்கு பாரிய உதவியாக அமையும் என ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. போட்டித்தன்மையான வர்த்தக பயனை நோக்காக கொண்டு நியூசிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் பாதுகாப்பு தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படும் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஃபொன்டேரா பிராண்ட்ஸ் லங்கா, மெல்பர்ன் பால் உற்பத்தி மற்றும் டைமண்ட் பால் உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. இலங்கை தர நிறுவனம், இலங்கை அணுசக்தி அதிகார சபை, சுகாதார அமைச்சின் உணவு ஆய்வகங்கள் மற்றும் தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனம் ஆகிய நிறுவனங்களினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அனுமதி அளிக்கப்பட்ட பின்னரே இறக்குமதி செய்யப்படும் பால்மா சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக குறித்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அனைத்து பால்மா உற்பத்திகளும் சுகாதார அமைச்சின் உத்தரவுகளுக்கு அமைய ரசாயன
பகுப்பாய்வு அறிக்கைகளுடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பால்மா உற்பத்திகளினதும் தரம் மற்றும் பாதுகாப்பு நியூசிலாந்து ஆரம்ப கைத்தொழில் அமைச்சின் சுகாதார அறிக்கையினூடாக உறுதிப்படுத்தப்படுவதுடன் பால் அல்லாத கொழுப்பு பதார்த்தங்களோ ஏனைய எண்ணெய் வகைகளோ கலக்கப்படவில்லை என்பது அதனூடாக உறுதி செய்யப்படுவதாகவும் பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளன. அண்மைய பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் 200 பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேசிய திட்டம் குளியாப்பிட்டிய நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. குளியாப்பிட்டிய புனித ஜோசப் கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட நிர்வாகம் மற்றும் வகுப்பறை கட்டட தொகுதியை முதலில் திறந்து வைத்த பிரதமர் அதனைத் தொடர்ந்து குளியாப்பிட்டிய சரநாத் கல்லூரியின் கேட்போர் கூடத்தை திறந்து வைப்பதற்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து தேசிய திட்டத்தின் பிரதான நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டார். கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சொகுசான பாடசாலைகளை அல்ல, அனைத்து வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளை அமைக்கும் தேவை எமக்கு உள்ளது. அனைத்து வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளை கட்டியெழுப்புவதற்காகவே இந்த எண்ணக்கருவை கொண்டு வந்தோம். பிரபல பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை அனுப்பும் தேவை இந்த நாட்டு மக்களுக்கு காணப்படுகின்றது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் சமமான வசதிகளை வழங்கி அதனூடாக பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது எமது நோக்கமாகும். இந்த அரசாங்கம் தம்பட்டம் அடிப்பதில்லை, அமைதியாக வேலைகளை முன்னெடுத்து மக்களுக்கு பலனை வழங்குகின்றது. கல்விக்கான நிதியை அதிகரித்து கல்வியை மேம்படுத்துவதற்கு தேர்தலின் போது நாம் வாக்குறுதி அளித்தோம். அதுடன் பாரிய கடனை நாம் பொறுப்பேற்றோம். அது கிரீஸை விட இரண்டாவதாக இருந்தது. அதனை போன்று சென்றிருந்தால் சம்பளத்தை குறைத்திருக்கலாம், செலவை அதிகரித்திருக்கலாம். அவற்றை செய்யவில்லை. ஒரு மாதத்திற்குள் கட்டடம் ஒன்று திறக்கப்படும், இவ்வளவே செய்கின்றனர் என ஊடகங்களில் கூறுகின்றனர். பௌத்தர்களை காட்டிக் கொடுப்பதாக கூறினர். இலங்கையில் பயங்கரவாதம் இன்னும் காணப்படுவதாக கூறினர். ஊழல் காணப்படுவதாக கூறுகின்றனர். நான் இந்த நிகழ்விற்கு மாத்திரம் வந்துள்ளேன். இன்னும் 199 நிகழ்வுகள் உள்ளன. மற்றவர்கள் அங்கு செல்கின்றனர். ஊடகங்கள் இதனை ஒளிபரப்புமா என எனக்கு தெரியாது. குளியாப்பிட்டியவில் திறந்து வைக்கப்பட்டதை காண்பிப்பார்கள். ஏனையவை தொடர்பில் நான் அறியேன். பிரதமர் இவ்வாறு உரையாற்றிய குளியாப்பிட்டிய நிகழ்விற்கு மேலதிகமாக நாட்டின் பல பகுதிகளில் பாடசாலை கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் அபிவிருத்தி செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. 200 பாடசாலைகளின் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டதுடன் அவற்றை எமது செய்தியாளர்கள் பதிவு செய்தனர். கடகஸ்தோட்டை ஸ்ரீ ராகல தேசிய பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப கூடம், நூலகம் மற்றும் வகுப்பறை அடங்கிய 3 மாடி கட்டிடம் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அம்பதலே சமுத்ராதேவி மகளிர் வித்தியாலயத்தின் புதிய தொழில்நுட்ப கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் வத்தலை, ஹெந்தலை, நாயகந்த பேராயர் கல்லூரியின் 2 மாடி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் அமைச்சர் ஜோன் அமரதுங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். LPD ஆரம்ப பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் காயந்த கருணாதிலக்க பிரசன்னமாக இருந்தார். அண்மை பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் கலனி ஹெலேனா விஜயவர்தன வித்யாலயத்தின் ஆரம்ப பிரிவு வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா கலந்து கொண்டிருந்தார். பிரதமரே, இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்காக ஒளிபரப்புவதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. அதனை போன்று முறிகள், மோசடி போன்ற மக்கள் பணத்தை அளிக்கும் திருட்டுகள் மற்றும் ஊழல் தொடர்பில் வெளிக்கொணர்வதற்கும் நாம் பின்னிற்கப் போவதில்லை. அவிசாவலை நாப்பாவலை முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் புதிய 3 மாடி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் நாபாவலை முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபர் M. ஷாஜகான் தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் துசிதா விஜயமான, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிஹால் ஃபாரூக் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலை கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் விழாவை அலங்கரித்தன. மொழிகளை கற்போம், மனதை வெல்வோம் என்ற தொனிப்பொருளிலான பயிற்சி பாசறை ஒன்று பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியில் இன்று நடைபெற்றது.
தேசிய ஒருமைப்பாடு, அரசு கர்ம மொழிகள், சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த இந்த பயிற்சி பாசறையில் பாடசாலை மாணவர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். கொண்டு வரப்பட வேண்டும். நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரன் ஒரு வெக்கங்கட்ட பெயரோடு நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவரை அறிமுகப்படுத்தினார் நியமித்த காரணத்தினாலே பிரதமர் மேலும் பெரிய பழிகள் விழுந்திருக்கின்றன. ஆகவே தனது நண்பருக்காகவது தனக்காக அவருடைய நண்பருக்காக வர வேண்டும். வந்து தான் குற்றமற்றவர் என்றால் சுற்றவாளி என்றால் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க ஒளிந்திருப்பது என்பது கோழைத்தனம், கேவலமான விஷயம். உண்மையில் இந்த அரசாங்கம் உருவாக்கியது நாங்கள், அர்ஜுன் மகேந்திரன் அல்ல. அவர் அங்கே இருக்கவே இல்லை, அதில் வெளிநாடு இருந்தார்கள். அரசாங்கத்தை பாடுபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உருவாக்கிய பிறகு ஓடி உட்கார்கிறார்கள். இவர்கள் உட்கார்ந்து விட்டு எங்கள் ஆபத்தில் போடுகிறார்கள். ஆகவே அர்ஜுன் மகேந்திரன் உடனே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மார்ச் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச வாய் சுகாதார தினம். இதற்கிணைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பணம் இன்று மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் இடம்பெற்றது. வாய் நலன் பேணலுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. புகையிலை, சுண்ணாம்பு மற்றும் பாக்கு ஆகியனவற்றிலிருந்து தவிர்ந்த முன்னுதாரணமான வெற்றிலை தட்டு இதன்போது ஜனாதிபதியால் தேரர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் வாய் புற்றுநோயாளர்களின் சுகதுக்கங்களையும் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். විශේෂයෙන්ම පොලිසිය නිලධාරි මහත්තුරුමා සමග කියන්නේ இன்று விசேடமாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிடுவதற்கிணங்க பாடசாலை மாணவர்கள் வருவதற்கு முன்னர் அதனை எடுத்து வந்து பயன்படுத்துவதாக என்னுடன் குறிப்பிடுகின்றனர். இந்த பாபுல் பயன்பாட்டினை மாணவர்கள் அதிகம் கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளில் மாணவர்கள் அதனை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றுள்ளனர். மிகவும் துர்வியாபாரங்களில் ஒன்றான பாக்கு விற்பனையும் அதில் இடம் பிடிக்கின்றது. அதிக லாபம் பெறும் பட்டியலில் அது வருகிறது. இன்னும் சில நாட்களில் புதிய வேலை திட்டம் ஒன்றை விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம். நாம் போதைப் பொருளிலிருந்து விடுபட்டு சுஜாத் தர்வோ எனும் தூய்மையான பிள்ளைகள் எனும் திட்டத்தை ஆரம்பிப்போம். பாடசாலை மாணவர்களை போன்ற இளைஞர்களும் இதில் இணைத்துக் கொள்ளப்படுவர். ඔවුන්ට දැනුවත් කළා ඔවුන් එය පිළිපැදෙනවා වගේම ඔවුන් පණිඩකරුවන් විදිහට සමාජයට යැවීමයි. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பிரதமர் ஒரு கூற்ற சொன்னார். அதாவது மறப்போம் மன்னிப்போம், அது சரியான இதாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முதல் செய்ய வேண்டிய விடயங்கள் அரசாலையும் தமிழ் அரசியல் கட்சிகளாலையும் செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்குது. தமிழ் பேசும் மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையிலான ஒரு புறச்சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட வேணும். தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது இலங்கை அரசு தலைமைகளோ அதை செய்ய தவறிட்டினோம். அதில் போதிய கவனம் எடுக்க தவறிட்டினோம். இந்த சாணர முறம் சறுக்கிறது போல இந்த இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையை வச்சிருக்கத்தான் விரும்பினமே ஒழிய பிரச்சனைகளை தீர்ற வகையில் அதை அணுகிற நோக்கம் இல்லை. 2022ஆம் ஆண்டளவில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை $28 பில்லியன் அதிகரிப்பதற்கும் புதிய ஏற்றுமதியாளர்கள் 2000 பேரை உருவாக்குவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. ஏற்றுமதியில் முதலிடத்தை பெறுங்கள் என்ற தொனிப்பொருளில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதனை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஏற்பாடு செய்திருந்தது. பல்லாயிரக்கணக்கான தொழில் வாய்ப்பை எதிர்பார்த்த இளைஞர் யுவதிகள் நமது மாகாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தினால் பல அழிவுகளுக்கு முகம் கொடுத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல அடிப்படை வசதிகளை எதிர்பார்த்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். யுத்தம் காரணமாக மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு மாகாணமாக பொருளாதாரத்திலே கடந்த காலங்களிலே நின்று வருகின்றோம். நாங்கள் இந்த மாவட்டத்திலிருந்து பெருந்தொகையாக விவசாய உற்பத்திகள், அதே மாதிரி வடக்கு மாகாணத்திலே பல வகைகள் 18 ஏற்றுமதி செய்வது, அதே மாதிரி இந்த உற்பத்தியாளர்களுக்கான இலகு கடன்களை வழங்குவதன் ஊடாக எங்களுடைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய உற்பத்திகளை பெரிய அளவில் நாங்கள் அதை ஊக்குவிக்க முடியும். நன்னீர் இறால் வளர்ப்புகளை நாங்கள் பெரிய அளவில் அதை ஊக்குவிப்போமாக இருந்தால் அவற்றை கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த யுத்தத்தின் பின்பு இந்த வன்னி பிராந்தியத்திலே பால் உற்பத்தி, நெல் உற்பத்தி ஒரு அதீதமான உற்பத்தியாக காணப்படுகின்றது. இந்த மூலப்பொருட்களை முடிவுப் பொருளாக்கக்கூடிய மனித வளம், மண்வளம், ஏனைய வளங்கள் இருந்த பொழுதும் அவை மூலப்பொருட்களாகவே தென்பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அத்துடன் தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் தொழில் முனைவோருக்கான மாநாடும் இடம்பெற்றது. யாழ் நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரிக்கான கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு மாநிலம் பல்கலைக்கழகங்களை திறப்பதற்கு கூட அதிகாரம் இருக்கின்றது. தேசிய பாடசாலைக்கு என்ன வளங்கள் வழங்கப்படுகிறதோ அதே வளங்கள் உயர் வகுப்பு மாணவர்கள் படிக்கின்ற வரைக்கும் இருக்க பாடசாலைகளில் சமச்சீராக வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அல்லது ஆசிரியர்கள் நிரப்பப்பட்டால், தேவைகளை நிறைவேற்றப்பட்டால், அதே போல அவர்களை அப்படி வேறுபடுத்தாமல் அது ஒரு பாரிய திட்டத்தில் அந்த பாடசாலைகள் முழு வளந்தையும் கொண்ட, முழு பீடங்களையும் கொண்ட, பல கல்வித்துறையை கொண்ட, பாடங்களை கொண்ட பாடசாலைகளாக மாற்றப்பட வேண்டும். செமட்ட செவன எனும் அனைவருக்கும் நிழல் வேலை திட்டத்தின் கீழ் 172வது மாதிரி கிராமம் என்று திகன அம்பகோட்ட பிரதேசத்தில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 26 வீடுகளை கொண்ட சங்கிதி கிராமம் என இது பெயரிடப்பட்டுள்ளது. அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவும் இதன் போது கலந்து கொண்டார். அபிவிருத்தி செயற்பாடுகள் அனைவருக்கும் சமமாக செல்ல வேண்டும். தோட்ட முதலாளிமாருக்கு செல்வது மாத்திரம் பொருத்தமானது அல்ல. அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களை கணக்கிடாதது ஏன்? 700-800 ரூபாய்களை கொடுத்தால் போதும் என்கின்றனர். ஆனால் அவ்வாறு வைத்துக் கொண்டால் 30 நாட்கள் வேலை செய்தாலும் 24,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் குடிசன தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்கள தரவுகளின்படி நாள் வரை கொண்ட ஒரு குடும்பத்தினை கொண்டு செல்ல 54,000 ரூபாய் தேவை. அதனை பார்த்துவிட்டு 800 ரூபாய் தொடர்பில் கதையுங்கள். நிகழ்விற்கு இணைவாக அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட ராமராஜின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வீட்டு நிதியுதவி வழங்கப்பட்டது. மேலும் ராணுவ வீரர்கள் 5 வீட்டு நிர்மாண நிதியுதவி வழங்கப்பட்டது. மத்திய மாகாணத்தில் உள்ள நன்னீர் மீன்பிடி குளங்கள் மற்றும் இதர குளங்கள் விரைவில் புனரமைக்கப்படும் என மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி பகுதிக்கு சென்ற அவர் இதனை தெரிவித்தார். பிரதேச நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிக்கும் நோக்கில் இதன்போது 5000 மீன் குஞ்சுகள் குளத்தில் விடுவிக்கப்பட்டதுடன் நீர் சமநிலையை பேணும் மரக்கன்றுகளும் நட்டி வைக்கப்பட்டன. எமக்கு ஒரு வருடத்தில் மத்திய மாகாண குளங்களை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை நான் செய்வேன். இது தொடர்பில் அரசு கவனம் எடுப்பதில்லை. ஜனாதிபதி தேர்தல் இந்த வருட இறுதியில் வர இருக்கின்றது. அரசியலமைப்பு தொடர்பில் கதைக்கின்றனர். நாட்டின் பிரச்சனைகளின் தொடர்பில் பார்ப்பதில்லை. சுமந்திரனுக்கு அரசியலமைப்பு தேவை. அவருக்கு வேண்டிய விதத்தில் பிரதமர் இருக்கின்றார். அகமதித்துமா நட்டனவா சுமந்திரன் லக்கியன விஜயராத நட்டனம். மன்னார் சதோச வளாகத்தில் உள்ள மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பிலான வழக்கு 5ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலைசிங் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை கடந்த 15ஆம் திகதி கிடைக்கப்பட்டது. கார்பன் பரிசோதனைக்காக வழங்கப்பட்ட 6 மாதிரிகளின் 5 மாதிரிகளின் அறிக்கையே கிடைக்கப்பெற்றுள்ளன. மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்காமையால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியிலுள்ள மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பதில் நீதவான் AHM கயூஸ் செல்டோனா முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் எக்கால பகுதிக்குரியது என்பதை அறிவதற்கு அதனை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான தீர்ப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
திருக்கேதீச்சரம் வழக்கான 768 எங்கே மனித எச்சங்கள் அனுப்பி காபன் பரிசோதனை செய்வது தொடர்பான தீர்ப்புக்காக இருந்தது. ஆனால் மீண்டும் கௌரவ நீதிபதி அவர்கள் பிரசன்னம் இல்லாது இருந்தபடியினால் இந்த வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டிருக்கிறது. மன்னாரில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. மன்னார் நகரத்தில் மனித புதைகுழி சதோசா கட்டடத்திற்கு கீழ் தோன்றப்பட்டது. அந்த தோன்றப்பட்ட விவரம் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அதை நான் சொல்றேன். ஒரு நாள் பின்னேரம் ஒரு 6 மணி இருக்கும் அந்த கட்டிட ஒப்பந்தக்காரர் மண்ணை அத்திவாரத்துன்றதுக்காக அந்த மண்ணை வித்திருக்கிறார். அப்போ எனக்கு எமில் நகரில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்போடு வந்தது. சொன்னார், நான் இந்த பில்டிங்கிலேருந்து மண் எடுத்தேன்னா அதுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கூடுகள் மனித எலும்புகள் மாதிரி இருக்கிறது. எலும்புகள் வந்து மனித எலும்புகள் மாதிரி இருக்கிறது தெரியும். அடுத்த நாள் காலமாக போகிறேன், சதோசா பில்டிங்கை சுற்றி போலீஸ் நிற்குது. அப்போ நான் நினைச்சேன், ஏதோ விஷயம் ஒன்று இருக்குதானே. அதுக்கு பிறகுதான் அந்த நீதிபதிக்கு அந்த தகவல் கிடைத்து அதுக்குரிய நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாண சுற்றுலா கைத்தொழில் அபிவிருத்தி மேம்படுத்தும் நோக்கில் மட்டக்களப்புக்கான உள்ளூர் விமான சேவை இன்று முன்னெடுக்கப்பட்டது. வாராந்தம் திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த உள்ளூர் விமான சேவை இடம்பெறவுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளை நேரடியாக அங்கிருந்து கிழக்கு மாகாணத்திற்கு அழைத்து வரும் நோக்கில் இந்த உள்ளூர் விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. உல்லாச பயணத்துறையை முன்னேற்ற வேண்டும். பொருளாதாரத்திலே மிகவும் நலிவடைந்திருக்கிற இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வளம் சுற்றுலாத்துறை. இங்கு அறவிடப்படுகின்ற கட்டணத்திலே பிரச்சனை குறைக்கப்பட வேண்டும். அது குறைக்கப்பட முடியுமாக இருந்தால் அதிகமான பயணிகளை கொண்டு வர முடியும். குறிப்பாக விமான நிலையத்திலே கட்டுநாயக்க விமானத்தில் வந்து இறங்குறவர்கள் கொழும்புக்கு போய் மினக்கெடுவதை விட அந்த விமான நிலையத்தில் இருந்து உடனடியாக அவர்கள் இங்கு அல்லது அம்பாறைக்கு உடனடியாக செல்ல முடியும். வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அரசாங்கம் துரித நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 3 லட்சம் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வவுனியா காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தில் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நகரம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலும் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. தந்தை செல்வா 1950களில் இருந்து அவர் கூட்டாட்சியை கேட்டார். அவரது போராட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கூட்டாட்சி மீதும் சிங்கள தலைமைகள் மீதும் நம்பிக்கை இழந்தார். உங்கள் தமிழ் அரசு கட்சி தற்போது ஏக்கிய ராஜ்ய கட்சியாக மாறியுள்ளது. நீங்கள் தொடங்கி வைத்த கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பணக்காரர்களாகிவிட்டார்கள். 2 வீடுகளுக்கு மேல் வைத்திருக்கிறார்கள். சிலர் அரண்மனைகளையும் கொண்டுள்ளார்கள். நீங்கள் தொடங்கி வைத்த கட்சி விடுதலை போராட்டத்தை கைவிட்டு சலுகைகளுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் தடவை யாழ் மாவட்டத்தில் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக நாங்கள் தாய்மார்களை இறக்கி கையெழுத்து வேட்டை ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமளவான கையொப்பம் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு 60,000 கையெழுத்து நாங்கள் பெறுவோம் என்று. இதேவேளை யாழ் மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் விவரங்கள் அடங்கிய தகவல்கள் நேற்று வடமாகாண ஆளுநரிடம் பதிவுகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ளன. காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகளினால் ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று கையளிக்கப்பட்டது. கடந்த யுத்த காலத்திலும் அதற்கும் பிற்பட்ட காலப்பகுதியிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஆட்கள் தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் முகமாக யாழ் மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் விவரங்களை எதிர்வரும் 15/3/19 முன்னர் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொலைபேசி இலக்கம் 021 222 1037 077815522. நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் மூலமாக ஆளுநரை சந்திச்ச நாங்கள் அவர் விவரங்களை தெரிய சொல்லி சொன்னதால் அதற்கு நாங்கள் யாழ் மாவட்டத்தில் காணாமல் போனோர் பெற்றோர் யாராவது இருந்தாலும் இந்த விலாசத்துக்கு வந்து என்னிடம் பதிவு செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 1000 கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் தேசிய திட்டம் வவுனியாவில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சின் அனுசரணையோடு தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களம் இந்த தேசிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பரிசங்குளம் லைகா கிராமத்தில் வவுனியா மாவட்டத்திற்கான முதலாவது திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். குளியாப்பிட்டிய பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவியொருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குடியாப்பிட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். குடியாப்பிட்டை பகுதியில் 17 வயது சிறுமி பல்வேறு சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து பாடசாலை மாணவி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கோரி யாட்டியாந்தோட்டை பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கோரி இன்று ருவன்வேல நகரில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐலா மற்றும் கனேபெல் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களே இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். விமானப்படையின் 20வது ஆண்டு சைக்கிள் பந்தயத்தில் தெஹிவலை கல்கிசே மாநகர சபையின் சுரங்க ரணவீர முதலிடத்தை பிடித்தார். இலங்கை விமானப்படையின் 68வது ஆண்டு பூர்த்திக்கு இணையாக நடத்தப்படும் இந்த சைக்கிள் பந்தயம் விமானப்படை தலைமையகத்தின் முன்பாக இன்று காலை ஆரம்பமானது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கபில ஜெயம்பதி, வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் ஆகியோரின் தலைமையில் இந்த வைபவம் நடைபெற்றது. MTV MBC ஊடக அனுசரணையில் நடத்தப்படும் விமானப்படையின் சைக்கிள் பந்தயத்தின் தகவல்கள் ஹெலிகாப்டர் மற்றும் தரை வழியாக வழங்கப்படுகின்றன. 114 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முதல் நாள் பந்தயம் கொழும்பிலிருந்து கண்டி வரை நீடித்தது. பந்தயத்தில் 148 பேர் பங்கேற்றதுடன் தெஹிவலை கல்கிசே மாநகர சபையின் சுரங்க ரணவீர முதலிடத்தை கைப்பற்றினார். விமானப்படையின் பெதும் சம்பத் 2ஆம் இடத்தையும், துறைமுக அதிகார சபையின் ஷெனால் சமோத்திய 3ஆம் இடத்தையும் அடைந்தனர். இத்துடன் இன்றைய இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நாளை மலரும் வார இறுதி நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வார இறுதி நாளாக வேண்டும். வணக்கம்.